ஐடி இண்டஸ்ட்ரி பற்றி பேசணுமா சார்? இந்தியாவுடைய ஒரு யங் எக்கானமி வந்து ஐடி இண்டஸ்ட்ரி தான். ஏன்னா நிறைய இளைஞர்கள் வந்து ஐடியில் தொடர்ந்து வேலை தேடுறாங்க, வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெவன்யூ ஜென்ரேட்டிங் மிஷினாக வந்து ஐடி இண்டஸ்ட்ரி இப்போ பெருசாக வளர்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் ஒரு பக்கம் உற்பத்தி துறையின் மீது ட்ரம்ப் வந்து வரி போட்டிருக்காரு. ஆனால் அங்கே இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஐடி துறையின் மீது வரி போடுங்க, எதற்காக வந்து அமெரிக்க கால் சென்டர்லாம் இந்தியாட்ட கொடுத்துருக்கீங்க, அமெரிக்காலேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே இப்போ குரல்கள் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. அதையும் வந்து ட்ரம்ப்போட சப்போர்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கூடிய விரைவில் இது தொடர்பாகவும் ட்ரம்ப் ஒரு முடிவை எடுப்பார். இந்திய ஐடி துறையின் மீதும் இங்கிருந்து அவுட் சோர்சிங் பண்ணக்கூடாது, அமெரிக்க நிறுவனங்கள் அமெரிக்கர்கள் தான் கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்படுற மாதிரி வரி விதிப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க. அப்போ அப்படி வரி விதிச்சாங்க அப்படின்னா ஐடி துறைகளுக்கு என்னென்ன மாதிரி, ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ஐடி துறைகளுமே வந்து 90% ஆஃப் கம்பெனிஸ் வந்து யூஎஸ் டிபெண்ட் தான் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய துறைகளுக்கு இந்த நிறுவனங்களுக்கெல்லாம் என்னென்ன பாதிப்புகள் வரும், அதையாச்சும் உற்பத்தி துறையில் விட்ட மாதிரி இந்திய அரசு இதுலையாச்சும் காப்பாற்ற முடியுமா? கொஞ்சம் விழிப்புடன் செயல்பட்டு இந்த ஒரு துறையை வந்து இந்திய அரசு காப்பாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு பார்க்குறீங்க சார்? ஐடி துறை கை வைக்கப்பட்டால் மிகப்பெரிய அழிவு இந்தியாவிற்கு தான். உலகத்தினுடைய மேனுஃபேக்சரிங் பேஸ் அப்படின்னு சொல்லப்படுறது சைனா, நாலெட்ஜ் பேஸ் அப்படின்னு சொல்லப்படுறது இந்தியா. ஐடி துறையில் கை வைப்பது இந்தியாவின் இதயத்தை குத்துவதற்கு சமம். இந்த நாட்டிலே பலதரப்பட்ட வளர்ச்சி செழிப்பு வந்ததற்கு முக்கிய காரணம் ஐடி துறை தான். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் வேலை செய்தால் கிடைக்கக்கூடிய சம்பளம் 10,000 to 15,000 ரூபாய். ஒரு ஐடி துறையில் போனால் கிடைக்கக்கூடியது 75,000 1 லட்சம். ஸோ வளர்ச்சி செழுமை இது ரெண்டுமே ஐடி துறையினால் இளைஞர்களுக்கு அதிகமாக கிடைத்தது. இதனால் சாதகமும் இருக்கும் பாதகமும் இருக்கு. அதில் கை வைக்கப்பட்டால் பிழைப்பது ரொம்ப கடினம். இப்போ நம்ம சொல்கிறோமே உற்பத்தி துறையில் இன்னொரு மார்க்கெட்டை தேடிடலாம், உள்ளூர் சந்தையை அதிகப்படுத்திடலான்னு. ஐடியில் அந்த மாதிரி பண்ண முடியாது. பெரும்பாலான உலக நிறுவனங்கள் அமெரிக்காவின் தலைமையிடமாக இருக்கும். அப்போ இதை வராமல் தடுப்பது தான் நல்லது.